வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. நாங்கள் இப்போ புல்லுக்குளத்தடியில் நிற்கிறோம். இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் திகதி நேற்றைய தினம் டிசிசி மீட்டிங்கில் ஒரு முக்கியமான விடயம் விவாதிக்கப்பட்டது. என்னால இளங்குமரனால நான் சொல்லிக்கல, பெருசாக சீரியஸாக எடுக்கலை. ஏன் இளங்குமரன் இப்படி குழம்புறான்னு எனக்கு அது நான் இதில் பார்த்துருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா தெரியும். இது ஒரு முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை. இந்த விடயங்கள் யாருமே கதைக்கிறதும் இல்லை. இதில் பெரிய ஊழல்கள் இருக்குது. இது யாருமே கதைக்கிறீல. தான் தோண்டித்தனமாக யாழ்ப்பாணத்தின் டெவலப்மெண்ட்டுகள்ல இருந்து எல்லாமே மாநகர சபை ஆணையாளர் எல்லாரும் தான் தோண்டித்தனமாக நடந்து கொண்டிருக்கு. என்னென்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்றை போடுறேன். இந்த வீடியோவை பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட் வந்து இதில் இருந்து அப்படியே போய் நேரடியாக செண்டக்கொடிச்சுக்கு போகிற ரோடு. இதில் மாநகர சபை என்ன செய்திருக்குன்னா, இந்த ரோடை பெர்மனண்டாகவே பிளாக் பண்ணியிருக்கு. அதாவது ரோடே இல்லாமல் ரோட் காணாமல் போயிருக்கு. யாழ்ப்பாணத்தில் ரோட் காணாமல் போயிருக்கு. உங்களுக்கு அதில் கிட்ட போய் நான் எடுத்து போடுது. இப்போ நீங்கள் பார்க்க தெரியும். அந்த ரோட்டை உடைச்சி, கார்பெட் ரோட்டை உடைச்சி அதை டைல் பண்ணியிருக்கணும். டைல் பண்ணி அந்த பில்டிங்கோட சேர்த்து அதை எடுத்திருக்கணும். அப்படி எந்த அடிப்படையில் மாநகர சபை இந்த ரோட்டோண்டை இல்லாமல் பண்ணினன்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. இளங்குமரன் அடிக்கடி இந்த ரோட்டை பற்றி கதைக்கிறவன். ஏன்னா சென்றகொடி தோல் போய் அடிக்கடி தம்பி இந்த ரோட்டை பற்றி கதைக்கிறவன். நான் அந்த அவ்வளவு சீரியஸாக இதை எடுக்கல. ஆனால் இன்றைக்கு வந்த பிறகு தான் தெரியுது எனக்கு என்னென்றால், இந்த ரோட்டே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அப்போ இதை திறந்து விடுங்கொண்டு இளங்குமரன் கேட்குற நேரங்கள் அதை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இதில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இவ்விடத்தோட ரோட்டை க்ளோஸ் பண்ணி அதில் சீமெண்ட் எல்லாம் போட்டு, அதான் தெரியும் உங்களுக்கு, இதில் சீமெண்ட் எல்லாம் போட்டு அடைச்சிருக்கணும். சீமெண்ட் இந்த ரோட் இதோட இங்கே இதில் இந்த ரோட் இதோட போடப்பட்டிருந்தது. இந்த ரோட்டையும் உடைச்சி ரோட்டையும் பிளாக் பண்ணி அந்த பில்டிங் கட்டேக்களை எடுத்தவை. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, இப்போ இதெல்லாம் பயங்கர ஊழல் இருக்குது இதில். ஏனண்டா இது அப்படி மாநகர சபை கொடுக்க இயலாது. ஒரு ரோட்டோண்டு எடுத்து எனக்கு தெரிஞ்சு இது புல்லுக்குளம் ஒரு கண்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டி லேக்கில் போய் ரைட் பண்ணுறதுக்கு வெள்ளக்காரனுக்கு நினைக்கிறேன் 16,000 ரூபா 20,000 ரூபா வெள்ளக்காரனுடைய கண்டி லேக் ஒரு போட் டிக்கெட். இப்போ இதை டெவலப் பண்ணலாம். அதில் அதுக்கு அறிவுகளும் இல்லைத்தானே. அதில் நாங்கள் கதைச்சு பற்றி யோசனை. இந்த ரோட் காணாமல் போயிருக்கு. இதுதான் அந்த ரோட். இந்த ரோட்டில் தான் இந்த ரோட் அப்படி நேரடியாக சென்றகொடிச்சுக்கும் வேம்படிக்கும் போகிற ரோட். அந்த ரோட்டை காணாமல் பண்ணியிருக்காங்க. அங்கே தூர தெரியுதான் எங்கள்கிட்ட மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல். அதில் மேலே இருந்து அந்த டேங்க் இருக்குது. அந்த டேங்க் லிஃப்டோடு இருக்கிறதுல அந்த மேல் ரூம் தான் என்னோட ரூம். இந்த தொங்கலில் இருக்கிற டாப் ஃப்ளோரில் தொங்கல் ரூம் தான் என்னோட ரூம். இப்போ புதுசாக இதில் ஒரு பில்டிங் ஒன்று தான் பழைய சுபாஷ் ஹோட்டல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பழைய சுபாஷ் ஹோட்டல் அங்கே இருக்குது. அதுதான் பழைய சுபாஷ் ஹோட்டல். இதில் திருப்பியும் ஒரு பில்டிங் ஒன்று கட்டப்படுது. என்ன ஹோட்டல் யாரால் கட்டினோம்னு தெரியலை. அது இதுதான் எங்கள்கிட்ட பறவைக்குளம் அல்லது புல்லுக்குளம் என்று சொல்கிறத பறவைக்குளம். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால், இதுதான் முனியப்பர் கோயிலடி. முனியப்பர் கோயிலடி உங்களுக்கு தெரியும். இந்த முனியப்பர் கோயிலடி மற்றது இந்த ரோட் இது எதால் வருதுன்னு சொன்னால், பழைய வீரசிங்கம் போல் நினைக்கிறேன். வீரசிங்கம் மண்டபம் நினைக்கிறேன். அதுக்கு படியாத்துட்டு வீரசிங்கம் மண்டபம். இதான் இந்த கட்டுப்பட்ட புது பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ஸ்டாண்ட் திறக்கவும் இல்லை. இங்கே பஸ் ஸ்டாண்டில் ஒரு திறமை இல்லை. அது வேறு பிரச்சனை. வெளி மாவட்டங்களுக்கு போகிறதுக்குரிய பஸ் ஸ்டாண்ட் இதுதான் கட்டப்பட்டது. இந்த ரோட் இது மார்க்கெட்டுகளால் வருது. இந்த ரோட் போஸ்ட் ஆஃபீஸ் அடியால் வருது இந்த ரோட். அதே நேரம் இந்த ரோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதால் வருது துரையப்பா ஸ்டேடியத்தடியால் வர ரோட். பிரச்சனைக்குரிய இடம் இதான். இளங்குமரன் கத்தைக்குள்ள நான் ஜோதிச்சு, நான் தம்பி ஏன் கத்துறான் சும்மா கத்துறான்னு பார்த்தான். இந்த பில்டிங் கலாச்சார மண்டபம் இந்தியாவால் கட்டப்பட்டு மாநகர சபைக்கு கொடுக்கப்பட்ட ரோட். இந்த ரோட்டில் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த இதால் நேரடியாக போனால் அது அப்படியே நேராக போகிறது
அங்கால தூர தெரிகிற இந்த இதில் இப்போ இதில் ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராம் ஒன்று நடத்தியிருக்கணும் மாநகர சபை. இதுக்கு யார் இங்கே காசு வேணவை எல்லாமே சிக்கல். இதான் இந்த போடுமுறை மலையாள குழம்பின மியூசிக்கல் ப்ரோக்ராம் நடத்தின அந்த பில்டிங். அதுக்கு அங்காளி நேரடியாக அங்கால போனால் நேராக சென்றக்கொழிக்கும் வேம்படிக்கும் போகிற ரோட்டு இது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரோடு ஒன்று காணாமல் போயிருக்கு. யாழ்ப்பாணத்தில் பாதை ஒன்று காணாமல் போயிருக்குது, விற்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அது கட்டப்பட்டிருக்கிறது வந்து இப்போ எங்கள்ட கலாச்சார மண்டபம்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கணும். இன்னும் கட்டி முடியவும் இல்லை. அதில் ஏதோ 1500 மில்லியன்ல இன்னொரு 400-500 மில்லியன் காணாதுன்றெல்லாம் கதைக்கப்பட்டது. அதெல்லாம் பார்க்கணும். நாங்கள் ஆறுதா டாக்டர் ஐயா காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங் தானே, ஆகவே அது நியாயமாக வடிவாக கட்டப்பட்டிருக்குமென்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாங்கள் அதை ஆறுதலாக தோண்டுவோம். தோண்டைக்க இதில் கேட்டவுடனே வெளியே போடாண்டு கத்துறதை தவிர நம்மளுக்கு வேற ஒரு வழியும் இல்லை. இது என்ன நடந்ததுன்னு சொன்னால், இதில் ஒரு ரோட் வந்து எங்களோட ஜெஃப்னா டவுனுக்குள்ள இருந்து வர ரோடு உண்டு. இன்னொரு ரோட் வந்து இதில் கொட்டடி சந்தியாடியிலேருந்து வர ரோடு உண்டு. அது அந்த ரோட் தான் A9 ரோட். அந்த ரோட் வந்து அப்படியே எங்கள்ட புள்ளுக்குள்ள சந்தியாடிக்கு வந்து அதில் ஒரு சந்தியாக பிரியுது. அது ஜெஃப்னா சென்ட்ரல் கொலிச்சிக்கும் வேம்படிக்கும் போகிற ரோட். எக்கச்சக்கமான ஆக்களோட டிராஃபிக் வந்து வாரது வந்து இப்போ உதாரணத்துக்கு எங்களோட போதனா வைத்தியசாலையை சுற்றி இருக்கிற ரோட்டுகள் வந்து டிராஃபிக் ஆகுறது காரணம் ஸ்கூல் பிள்ளைகள் மார்னிங்கில் போதனா வைத்தியசாலை அடியால் போய்த்தான் வேம்படிக்கும் சென்ட்ரல் கொலிச்சிக்கும் போகணும். இது வந்து ஒரு சரியான முக்கியமான ஒரு பாயிண்ட். எங்கே என்னென்னா, இப்போ அந்த பிள்ளைகள் கேகேஎஸ் ரோடில் வாரது சத்திரச்சந்தி நினைக்கிறோம். அந்த சிக்னலில் இருந்து நேரடியாக போஸ்ட் ஆஃபீஸ் அடிக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அடியால் நிறைய இந்த ரோட்டால் போகலாம். சகல பைக்குகள், வாகனங்கள், பஸ்கள் எல்லாம், ஸ்கூல் வாகனங்கள் எல்லாம் போகலாம். ஆனால் என்ன கவலை என்றால், அந்த ரோட் வந்து இப்போ காணாமல் போயிடுச்சு. அதே இளங்குமரன் சொன்னவன் அந்த ரோட்டையும் பூட்டி வச்சிருக்கீங்களே என் தராக்கையில்னு சொல்லி ஆணையாளர் சொல்கிறார். அது அந்த ஜாயின்ட் கமிட்டி ஒன்று இருக்கா, ஏதோ இது காட்டினதுக்கு அந்த ஜாயின்ட் கமிட்டின்ட்டு பெர்மிஷன் எடுக்கணும். அந்த ரோட் வந்து மக்களோட ரோட். அதை நீங்கள் ஒரு நாளும் மூடி வச்சிருக்க இயலாது. அந்த ரோட்டை நீங்கள் மூடவே இயலாது. ஸோ அந்த ரோட் சரி, நீங்கள் அந்த பில்டிங் கட்டேக்கில் சேஃப்டிக்காக அந்த ரோட்டை மூடினீங்கன்னு சொன்னால் பரவாயில்லை, ஓகே, நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதுக்காண்டி மூடிங்க. அந்த ரோட்டில் இருக்கிற தாரெல்லாம் உடைக்கப்பட்டு அதெல்லாம் டைல் பண்ணப்பட்டிருக்கு. டைல் பண்ணிருக்கேன்னா ஃப்ளோ டைல், உங்களுக்கு தெரியும், அந்த மட்ட டைல் இல்லை, இந்த இன்டர்லாக் பேவிங் என்று சொல்லுவார்கள். இந்த சின்ன சேர கல்லுகள் மாதிரி வச்சு டைல் பண்ணப்பட்டிருக்கு. டைல் பண்ணப்பட்டு இந்த புல்லுக்குள்ளத்தின் அழகே அப்படியே போயிட்டு, அதாவது இந்த புல்லுக்குளம் இப்போ உதாரணத்துக்கு கண்டிக்கு போனீங்கன்னா கண்டி லேக் இருக்குது. கண்டியில் ஒரு கண்டி லேக் கண்டு இருக்காரு, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் உண்டு. ஸோ அந்த கண்டி லேக் வந்து சுற்றி எப்படி அதை ஈவினிங்கில் இதில் வடிவாக க்ளீன் பண்ணி இதில் 4 கதிரையில மேசையில் போட்டு 2 மரங்களை நட்டு இடத்துல வந்து சனம் இருந்து கதைக்கக்கூடிய மாதிரி இந்த இடங்களை வடிவாக மாற்றலாம். நாங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாக மாற்றலாம். இதில் நான் ஒரு 4 வெண்டர்ஸ், ஒரு 10 வெண்டர்ஸ் 20 வெண்டர்ஸுக்கு வடிவான சின்ன ஹட்டுகளை அடித்து கொடுத்து, அந்த ஹட்டுகளை இவ்விடத்துல நீங்கள் மாநகர சபை ஒரு இதுக்கு விட்டு என்ன சொல்கிறது, மந்த்லி பேமெண்ட்டுக்கு விட்டு இதில் சனத்தையும் வேற பண்ணி இதில் வடிவாக பார்க்கிங்களையும் அடிச்சு, பைக் தானே ஜெஃப்னால கூட பாய்க்கிறது, பைக் பார்க்கிங்களையும் அடிச்சு அதில் பஸ் ஸ்டாண்ட் கட்டி அப்படியே நாசம் மறந்துருக்குவீங்க. அந்த பஸ் ஸ்டாண்டையும் திருப்பி இயங்க பண்ணி இந்த இடத்த ஒரு சின்ன ஒரு கொமர்ஷியல் ஹப்பாக மாற்றலாம். ஆனால் எங்கள்கிட்ட மாநசபையில் இருக்கிறார்கள் வந்து இந்த வேலையில் செய்கிறேல கடைசியாக ரோட்டை தின்றுருக்காங்க. இந்த ரோட் வந்து உடனடியாக இந்த ரோட் திறக்கப்பட வேணும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மக்கள் பாவிக்கிற ரோட். அந்த மக்கள் பாவிக்கிற ரோட்டை வந்து உடனடியாக இவர்கள் திறக்கணும். திறக்காமல் இருக்கக்கூடிய அதை பூட்டவே இயலாது. ஒரு ரோட்டை க்ளோஸ் பண்ணுறேன்டா அது மாநகர சபை ஆணையாளருக்கு அந்த ரோட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்குரிய எந்த அதிகாரங்களும் இல்லை. சரிதானே? மாநகர சபை ஆணையாளருக்கோ அல்லது அது மாநகர சபை மேயருக்கோ யாருக்குமே ஒரு ரோட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்குரிய அதிகாரங்களோ, ரோட்டை இல்லாமல் பண்ணி போட்டு அதில் டைல் பண்ணி அதை தனக்குரிய பில்டிங்குக்குரிய காணியாக எடுக்கக்கூடிய எந்த அதிகாரங்களும் யாருக்குமே இல்லை. எந்த ஒரு கெசட்டும் எதுவுமே அப்படி சொல்லலை. எனக்கு அப்படி சொன்ன ஒரு கெசட் இருந்தால் நான் கொண்டு வாங்க, நான் நிப்பாட்டுறேன். இப்போ இளங்குமரன் விழாக்காலமும் அந்த விடயங்களை தம்பி பார்த்தது கதைச்சது முக்கியமாக ஸ்கூல் பிள்ளைகள் என்ற ஒரு இது போய்கொண்டிருக்கிறது இதில். ஆகவே இந்த வேலை செய்கிறாக்களை நாங்கள் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. ஆனால் சட்டம் வழக்கு கொண்டு போனால் வழக்கு போகும். இன்னொரு 10 வருஷத்துக்கு அந்த ரோட்டை அதில் பூட்டி தான் இருக்கும். 10 வருடங்களுக்கு இந்த புல்லுக்குளம் இப்படியே தான் இருக்கும். நான் அட்வைஸ் பண்ணினான், நான் இப்போ 2 வெண்டர்ஸையும் பிடிச்சிருக்கிறேன். அதாவது வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் 2 பேர் இந்த புல்லுக்குளத்தில் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் டெக், அதாவது வந்து ஒரு மிதக்கிற ஒரு ஹோட்டல் ஒன்றை கட்டுறதுக்கு வந்து இந்த புல்லுக்குளத்தில் இந்த புல்லுக்குளத்துக்கு தண்ணியே வராது. மழை பெஞ்சா தண்ணி முழுக்க பண்ண கடற்கரைக்கு போய் கடலில் தான் செய்யுது. இந்த புல்லுக்குளத்துக்கு வந்து ட்ரைனேஜை பண்ணியிருக்கணும். இதை ட்ரெயின் பண்ணி இவர்கள் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஏரியா. எங்கட ஆக்களை மாற்றவே இல்லாடா.
என்ன பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. இந்த இடத்த வடிவா பியூட்டிஃபை பண்ணி இதில் கொஞ்சம் இதுகளையும் போட்டு என்னத்தை ஒரு ஆள் இருக்கிறதுக்கு ஒரு கதிர ஸ்டோன் பெஞ்சுகளை போட்டு இது ஈவினிங்கில் இதில் லைட் பண்ணி இதில் 4 மரங்களை வளர்த்து இதில் லைட்னிங் பண்ணி இதில் ஒரு 10 பேருக்கு சின்ன சின்ன கடையில் போட விட்டு இந்த புல்லுக்குளத்தை சுற்றியான இடத்த வடிவாக நீட் பண்ணி க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சிருக்கலாம். எப்படி ஒரு குப்பையாக வச்சிருக்கிறாங்கன்ட்டு நான் என்னோட வீடியோ போடுறேன் பாருங்க. இந்த பேமெண்ட்டில் அப்படியே ஃபுல்லாக பயங்கர மோசமாக இருக்குது. இந்த பேமெண்ட்டில் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் கூட இது வரைக்கும் கட்டுப்படையில். இதை க்ளீன் பண்ணி எடுத்து இந்த இடத்துல இந்த ஸ்டோன் பெஞ்சில் அதில் பாருங்க, இதில் மாநகர சபை நேற்று குளர்னது என்னோட மீட்டிங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மாநகர சபை நேற்று என்னோட இந்த ஸ்டோன் பெஞ்ச் இந்த இடங்களை பற்றி நான் கதை கேட்கல. குப்பை எப்படி இருக்குது, க்ளீனாக இருக்கா என்னென்னு கேட்கல. நான் கேட்டது பிழை என்று சொல்லி நேற்று மாநகர சபை என்னோட குழம்பினது. அப்போ நான் யோசிச்சுனா யாழ்ப்பாணத்தை எப்படி கேவலமாக வச்சிருக்கிறாங்க இந்த மாநகர சபை. தமிழர்ன்றது ஒரு கேவலமான இனம். நாங்களும் செய்ய விட மாட்டோம், மற்றவங்களையும் செய்ய விட மாட்டோம். வாழ்க்கையில் அப்படி ஒரு கேவலமான இனம் நாங்கள். ஒரு நல்ல விஷயத்தை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எல்லாம் 6ஆம் வகுப்பு படித்தது 5ஆம் வகுப்பு படித்தது 300 ஓட்டுகளோட வந்திருந்தோண்டு இவன் என்ன எங்கள்கிட்ட சொல்கிறது, இவன் எங்கள்கிட்ட என்னதை கேட்குறது. நாங்கள் நினைச்சபடி தான் செய்வோம். இப்போ யாழ் மாநகர சபை பார்த்தீங்கன்றது சொன்னால் அங்கே இப்போ ஆட்சியில் எடுத்துருக்கிறது தமிழரசு கட்சி. இதோட சேர்ந்து இபிடிபியோட சேர்ந்து ஆட்சியில் எடுத்துருக்கு. நாங்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் எதிர்பார்க்கிறது இந்த குப்பைகளை க்ளீன் பண்ணுவாங்க. வந்து நேராக சேலஞ்ச் பண்ணுறேன், கோர்ட்ஸில் போய் வழக்கு போடுவோம். நானும் போடுறேன். இந்த இப்போ நிற்கிற இடம் தான் புல்லுக்குளம், சரிதானே? பின்னால் பார்க்க முடியுது. இதுதான் எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் பியூட்டி, யாழ்ப்பாணத்தினுடைய அழகு. இப்படி தான் இருக்குது. இது ஒரு கமர்ஷியல் கப்பை மாற்றுறது ஒரு கெப்பாசிட்டி கூட, ஒரு திங்க் டேங்க், ஒரு திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி கூட இந்த செம்மறியல்னு சொன்னாலும் பரவாயில்லை. செம்மறியலுக்கு ஒரு துப்புரவா இல்லை. சரி, இந்த விஷயத்தை கதைச்சு அதை ஒரு வீடியோவில் போகிறோம் பாரு. இதுதான் மாநகர சபையில் புல்லுக்குளத்தில் இருக்கிற கண்டிஷன்ஸ். அந்த போன முறை காசு செலவழித்து ஏதோ ஒரு மாநகர சபையால் ஒரு போர்டு ஒன்று காட்டப்பட்டிருக்கு. அந்த போர்ட்டு அவ்வளோ தான். அது இந்த முதல்ல இதை க்ளீன் பண்ணுங்கடா. கதைக்காமல் இந்த டிசிசி மீட்டிங்களில் வந்துருந்து எங்களுக்கு படிப்பிக்காமல் எல்லா மண்ணாங்கடி படிப்பும் படித்து போட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு படிப்பிக்காமல் முதல்ல இதுகளை க்ளீன் பண்ணுங்கடா. இங்கே பார், புல்லுக்குளத்தடியில் இருக்கிற குப்பை. இதுதான் எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்தின் அழகு, பியூட்டி ஆஃப் ஜெஃப்னா, சரிதானே? இங்கே பாருங்க எப்படி இருக்காண்டு. அந்த ரோட்டையும் பிளாக் பண்ணி அந்த அங்கால உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த ரோட்டையும் ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணி இந்த இடம் முழுக்க அவ்வளோ குப்பையாக இருக்குது. இங்கே இதான் இவையோட பியூட்டி. இதை கேட்டால் தான் கத்துறாங்க, நீ உண்ட வேலையை பார், நாங்கள் எங்கள்ட வேலையை பார்க்குறோம். இந்த ஒரு போட் வந்து எப்பயோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த போட் அப்படியே தண்ணிக்குள்ளே தாண்டு போய் கிடக்கு. இங்கே அதில் ஒரு சஸ்டைனபிலிட்டி என்ற ஒரு திங்கிங் ப்ராசஸே இல்லை. எங்கள்ட 4 ஆளுகளுக்கு ஒரு சஸ்டைனபிலிட்டி என்ற ஒரு திங்கிங் ப்ராசஸ் கூட இல்லை. இதை கதைச்சி இதை சொன்னால் எனக்கு பேசுகிறானுங்க. இதுதான் எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் அழகு, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நிலைமை. இந்த பிரேஸை நாங்கள் எடுத்து இதை சொல்லினோம். கட்டப்பட்ட பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இவையால் சரியான கஷ்டமாக இருக்குது. இதில் லாங் டெர்மினல் அதில் அடிச்சிருக்கு பாருங்க வடிவா. நெடுந்தூர பேருந்து நிலையம், லாங் டிஸ்டன்ஸ் பஸ் டெர்மினல் ஜெஃப்னா, சரிதானே? இதில் ஒரு பஸ் கூட இல்லை. இது கட்டுப்பட்ட காசு அவ்வளோ வேஸ்ட், அப்படியே வேஸ்ட்டாக இருக்குது. இதுக்குள்ளால தான் அந்த பஸ்ஸுகள் வரணும். அது முழுக்க கடை அடித்து, கடைக்கு வாடகை அடித்து கடைக்கு கொடுத்துருக்கணும். ஸோ இதுக்குள்ளால என்னென்ன ஒரு பஸ் வராது, ஒரு நாளும் இதுக்குள்ளால ஒரு பஸ்ஸும் வராது. சரி தானே, போய் பார்ப்போம் என்ன எல்லாமே இருக்குண்டு. இப்போ இதில் பார்த்தா தானே வெளிநாள் இருக்கிறார்களுக்கு விளங்கும் நம்மளோட சிச்சுவேஷன் என்ன, நம்மளோட ஆக்கள் எப்படி வச்சிருக்கணும்ண்டு. இதுதான் அந்த புல்லுக்குளத்தின் பஸ் டெர்மினல். இதுதான் எங்கள் ஜெஃப்னான பியூட்டி. இதில் தான் இந்த லாங் டிஸ்டன்ஸ் பஸ் நிப்பாட்ட வேண்டிய இடம். அதனால் இதே வந்து சிடிபி வந்து இதை மூவ் பண்ண மாட்டேன்னு நிற்குது. சிடிபி இங்கால வர மாட்டேன்னு நிற்குது. அதை கதைச்சி செய்கிறதுக்கு எந்த ஒரு அரசாங்க எம்பியாலையும் முடியாது, வேறு ஒருத்தராலையும் முடியாது. ஒரு கொஞ்ச நாளைக்கு நாங்கள் ஒரு ஓட்டுக்காண்டி வந்துட்டு குளருவோம். தையிட்டு வியாரையிலேருந்து கூக்குரல் இடுவோம். முதல்ல தையிட்டு வியாரையில் போயிட்டு கூக்குரல் விட்டுட்டுடா இந்த மாதிரியான சனத்துக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய வேலையில் பாருங்கோ.
யாழ்ப்பாணத்தில் வந்து நில்லுங்க முதலாவது. யாழ்ப்பாணத்தில் வந்து நின்று சனத்தை இங்கத்தை பார்க்க இந்த சனத்தின் 27,000 ஓட்டை என்னோட எடுத்து போட்டு தானே சைக்கிள் போனது. அப்போ இங்கத்தை சனத்தின் இந்த வாக்குகளை நீங்கள் என்ன செய்யணும், வந்து எந்த சனம் உங்களுக்கு வாக்கு போட்டு அனுப்பிச்சோ அந்த சனத்தின் இந்த குப்பையெல்லாம் கரைக்கணும். இந்த இதில் நான் பார்த்துருக்கேன், இந்த 2 கடையும் மாநகர சபை கட்டி கொடுத்துருக்குதான். மந்த்லி 10,000 4 பக்கத்தாலும் தகரம் அடித்து போட்டு அது மந்த்லி 10,000 எவன் எடுத்து நடத்துவான்? அவன் ரோட்டில் வச்சு விற்றுட்ருக்கான். அவங்களுக்கு வேறு வழி இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரோட்டில் வச்சு விற்றுட்ருக்காங்க. இந்த இதுதான் வீடு புல்லுக்குளம். இதுகளை சொன்னால் நம்மளை கெட்டவனுன்றாங்க. கடைசியாக ரோட்டையே திண்டுட்டாங்க. என்ன கவலைண்டா, அதை ரோட்டையே திண்டுட்டாங்க கடைசியாக. அப்படியே ஒரு MBBS படித்த ஒருத்தனை ரோட்டில் விட்டுருக்குறீங்க கூட குப்பையில் பார்க்குறதுக்கு. அங்கே லோயர் நாள் நிற்கிறான் ரோட்டில். உங்கள்கிட்ட கர்மங்களை எங்களை எடுத்து வீடியோ எடுத்து போடுற எல்லாமேக்கே எங்களை விட்டுட்டியல. என்னடா எங்களுக்கு கஷ்டம் தம்பி உங்கள்கிட்ட லெவலில் ரங்குறது. ஆனால் நாங்கள் ரங்குவோம், ரங்கி மொக்கத்தனமாக வேலை செய்வோம். அங்கே வரைக்கும் இருக்கு அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு குப்பையாக கிடாது. அங்கே அதுக்குள்ள அங்கே பார்த்தா தெரியும், அங்கே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்குது பின்னால். உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். நான் இப்போ கை காட்டுற இடம் வந்து வெயிட் அது வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல். நான் அங்கே இருந்தேன். நான் அதுக்கு பிறகு அப்படி இங்கே வந்தீங்கன்னா சுபாஷ் ஹோட்டல், இந்த பக்கம் சுபாஷ் ஹோட்டல். இதுதான் நாங்கள் அந்த காணாமல் போன ரோட். இதுதானே இந்த ரோட் வந்து இப்போ காணையில். இந்த ரோட் காணாமல் போயிட்டு அதெல்லாம் ரோட்டெல்லாம் உடைச்சி டைல் பண்ணியாச்சு. கதைச்சா மாநகர சபை ஆணையாளர் உண்ட சொல்கிறார், எங்களை வெளியே போகின்றாங்க. நகர சபை நாங்கள் நடத்துகிறோம்ன்றாங்க. விளங்கல எங்களுக்கு. நாங்கள் யாழ்ப்பாணத்தை சுற்றி காட்டி வீடியோ போடுறோம். மாநகர சபை நகர சபை தவிசாளர்களுக்கு 4 ஆளுகளை பார்க்க சொல்லுங்க.